வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில பிப்ரவரி 17 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்க ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோவத்துல கண்மணி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கண்மணி நேரா அந்த அறிவழகனுக்கு ஃபோன் பண்றாங்க. அறிவழகன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஏன் மேல கோவப்பட்டு என்ன சார் பண்ண போறீங்க? உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த வீரா தான் தேவையில்லாம போயிட்டு வாதாடுறேன்னு போய் நிக்கிறான்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அறிவழகன் சொல்றாரு, நீ அப்படிதான் சொல்ற, ஆனா பாக்குற அளவுல அப்படி தெரியலையே. அப்ப கண்மணி சொல்றாங்க, சார், அந்த மாறனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நான் எந்த அளவுக்கு போராடுறேன்னு உங்களுக்கு தெரியாது சார். அதனாலதான் உங்ககிட்ட இந்த கேஸையே நான் விசாரிக்க சொன்னேன். மாறனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? ஆனா சார், அந்த வடிவு இருக்காங்களே என்னோட அத்தை, அவங்கள நீங்க கூப்பிட்டது ஒரு வகையில நல்லதா போச்சு. அறிவாளங்க சொல்றாரு, என்ன நான் கூப்பிட்டேனா? அவங்களையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணல. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க? அவங்கள நீங்க ஏற்பாடு பண்ணலையா? அப்ப அறிவழகன் சொல்றாரு, ஆமா, நான் ஏற்பாடு பண்ணல. ஒருவேளை கேஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாறனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை வந்து சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். அத்தை என்னை விட ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அறிவழகன் சொல்றாரு, ஆமா, உங்களை விட அவங்களுக்கு தானே ரொம்ப பெரிய லாஸு. பெத்த பிள்ளைய இறந்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனாலதான் அவங்க கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இன்னும் கோவத்தோட இருக்காங்க. ஆனா நீங்க கோவத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கண்மணி சொல்றாங்க, சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க பாருங்க, அந்த வீரா வாதாடுறதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அப்ப அறிவழகன் சொல்றாரு, இங்க பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் வடிவம்மா தான் எப்படியாவது அந்த மாறனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. ஆனா நீங்க அப்படி போராடுற மாதிரி எனக்கு தெரியல. நீ உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் யோசிக்கிற. உன் அண்ணன் செத்ததுக்கு கூட நீ கொஞ்சம் கூட வருத்தப்படல. இதை கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்ப அறிவழகன் டக்குன்னு போனை கட் பண்றாரு. போனை வைமா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா நம்ம வீரா நடந்து வராங்க. கண்மணி நேரா வீராவை பார்த்து, ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்ல, வீரா நேரா கண்மணி கிட்ட, என்ன வீரா, என்ன என்ன கண்மணி, என்ன வேணும்? கண்மணி சொல்றாங்க, என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இல்ல? அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் இப்படி பேசுற? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னமும் நீ பெரிய லாயர் மாதிரி அங்க போய் நின்னுகிட்டு வாதாடுறேன்னு வாதாடுற. அத்தனை பேரும் வந்துட்டு மாறனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா நீ மட்டும் வந்து மாறனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறியா? அப்ப கண்மணி வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உன்னோட கதை. நீ எப்படியோ ஏற்பாடு பண்ணி ஒரு வக்கீலும் மாறனுக்கு ஆதரவா பேச விடாதபடி பண்ணிட்ட. ஆனா அதையெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சியா? இங்க பாரு, என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நான் என்ன எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்ப கண்மணி சிரிக்கிறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் சிரிக்கிற? கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மாறன புருஷன் புருஷன்னு சொல்லிட்டு நாடகம் போடுறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, நீ பார்த்தது வேற வீராவ, இப்ப பாக்குறது வேற வீராவ. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருடி, உனக்கு அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை இல்ல? வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, என் அண்ணன் மேல உள்ள பாசம் இப்ப கூட துளி அளவு கூட குறையவே இல்லை. இன்னும் என் அண்ணன் மேல அவ்வளோ பாசத்தோடையும் கேரிங்கோட தான் இருக்கேன். என் அண்ணன் மேல உள்ள பாசம் எனக்கு என்னைக்குமே துளி அளவு கூட குறையாது. அப்ப கண்மணி கேக்குறாங்க, அப்புறம் ஏண்டி மாறனுக்கு உதவி பண்ற? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் ஒன்னும் அண்ணனை கொல்லல. அப்ப நம்ம கண்மணி கேக்குறாங்க, அப்புறம் என்ன, என் புருஷனா கொன்னா? அப்ப வீரா நினைக்கிறாங்க, உன் புருஷன் தாண்டி கொன்னாரு அப்படின்னு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்னடி வாயடிச்சு போயிருக்க? இங்க பாரு, அவன் நம்ம அண்ணனை துடுக்கி துடுக்க கொன்னிருக்கான். ஆனா அவன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்ற. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. இது ஒரு விபத்து மட்டும்தான். தயவு செஞ்சு மாறனை பழி வாங்குறத இதோட நிப்பாட்டு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, நீ உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா உன்னால காப்பாத்த முடியாது.
அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி, இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸே இல்லை. ஏன்னா எத்தனை வக்கீலோ வந்து வாதாடி தோத்து போயிருக்காங்க. ஆனா என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நான் கண்டிப்பா தோத்து போயிருவேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப என்கிட்ட வந்து பேசின பிறகுதான் தெரியுது நீ எந்த அளவுக்கு என்னை பார்த்து பயப்படுற. நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உனக்கு தெரியுது. அதனால கண்டிப்பா இந்த கேஸ் எடுத்து நான் நடத்துவேன். மாறனை நிரபராதின்னு நிரூபிப்பேன். நீ பார்க்க தான் போற அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து, ஏய் அசிங்கப்பட போற. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷனை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட நான் கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு துமுறா நடந்துக்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரா அவங்க அண்ணன் ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோ கிட்ட போறாங்க. ஆட்டோ கிட்ட போயிட்டு ஆட்டோக்குள்ள ஏறி உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, அண்ணா, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்கிட்ட தான் நான் சொல்யூஷன் கேட்பேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. என் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலண்ணா அப்படின்ட்டு அந்த பாண்டியனோட ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வீரா யோசிக்கிறாங்க, அண்ணா, உனக்கே தெரியும்ல மாறன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்னு. உனக்கு நல்லாவே தெரியும். ராகவன் மாமாவை தான் ஆக்சிடென்ட் பண்ணது. தம்பி அண்ணனை காப்பாத்துறதுக்காக தான் மாறன் தாமேல பழி வாங்கிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. இந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது யோசிக்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணா. ஆனா நான் தான் இத்தனை நாளும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அண்ணா, இப்ப நான் அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாற்ற வேண்டிய கடமையில நான் இருக்கேன். அண்ணா, எனக்கு எதுவுமே புரியலண்ணா. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலண்ணா. இது மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்குண்ணா. மாறன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அவனை எப்படியாவது காப்பாற்றணும். கண்மணி புரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு பாண்டியனோட போட்டோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, அண்ணா, நீ தான் எனக்கு எப்பவுமே துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கையில வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த ஜட்ஜையா சொன்னாருல்ல, பொய் பக்கத்திலே இருக்கும், அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை மறைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பொய்யை கொஞ்சம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில வார்த்தைகளை சொன்னாருல்ல, அது நம்ம வீராவுக்கு யோசனை வருது. அப்ப நம்ம வீரா அவங்க அண்ணனை யோசிச்சு, அண்ணா, எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கண்ணா. ஒரு பிரச்சனைன்னு உன் ஆட்டோவில் ஏறி உட்காரும் பொழுது எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குற அப்படின்ட்டு வீரா அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம வீராவோட முதல் குறிக்கோள் என்னன்னா, எப்படியாவது மாறனை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வீராவோட குறிக்கோளே. நம்ம வீரா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஒரு பெரிய ரோட்டை காமிக்கிறாங்க. அந்த ரோட்டில் தான் விபத்து நடந்திருக்கு. வீரா வந்துட்டு காலையிலே எல்லாரையுமே வந்துட்டு அந்த கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஜட்ஜையை கேட்குறாரு, இங்கே பாருமா, எதுக்குமா இந்த இடத்துக்கு எல்லாரையுமே வர சொல்லியிருக்க அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, சார், ஒரு சில விஷயங்களை நேரில் சொன்னாதான் சார் புரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜட்ஜையாவும் அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம வீரா நேராக அந்த சாட்சியை பார்க்குறாங்க. சாட்சி மட்டும் இல்லை, அந்த இடத்துல கண்மணி, நம்ம கார்த்தி, ராகவன், வள்ளி, ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. வீரா நேரா அந்த சாட்சியை பார்த்து, இங்க பாருங்க, இந்த இடத்துல தானே விபத்து நடந்துச்சுன்னு சொன்னீங்க. சாட்சி சொல்றாரு, ஆமா, இந்த இடத்துல தான் விபத்து நடந்துச்சு. வீரா கேக்குறாங்க, சரி, காரை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, ஆமாம்மா, நான் காரை பார்த்தேன். இந்த இந்த வழியா தான் அந்த ஆட்டோ வந்துச்சு. நான் அதோ அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கார் வந்துட்டு இந்த ஆட்டோவை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த காரோட நம்பரை கூட நான் பார்த்தேன். ரொம்ப வேகமாக சேஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, அப்படியா, சரி, அந்த காரோட நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ சாட்சி சொல்கிறாரு, காரோட நம்பர் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. கார் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதை கேட்டுட்டு கண்மணி சந்தோஷப்படுறாங்க. அப்பதாங்க நம்ம வீரா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இப்ப தூரத்துல இருந்து ஒரு கார் வரும், அதை மட்டும் நீங்க என்னன்னு பார்த்து சொல்லணும். சாட்சி சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, காரை தானே பார்த்து சொல்லணும் அப்படின்னு. அப்ப கார்த்திகிட்ட, கார்த்தி, நீ போய் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்ல, கார்த்தி தூரத்துல ஒரு வண்டி எடுத்துட்டு வராரு. அப்ப வீரா டக்குன்னு அந்த வண்டிய கை காமிச்சு நிக்க சொல்றாங்க. அந்த வண்டி நிக்குது.
வீரா சாட்சியை பார்த்து, இங்க பாருங்க, அந்தோ வண்டி நிக்குதுல்ல, அந்த வண்டி நம்பர் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. அவரு பாக்குறாரு, ஆனா சுத்தமா தெரியவே இல்லை. அப்ப வீரா கேக்குறாங்க, நம்பரை சொல்லுங்க. சாட்சி சொல்றாரு, ஒன்னும் தெரியலம்மா, மங்களா இருக்கு. உடனே வீராவும், சரி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வாங்க அப்படின்னு சொல்ல வண்டி கிட்டக்க வருது. அப்ப வீரா மறுபடியும் அவர்கிட்ட பார்த்து, இங்க பாருங்க, இப்ப வண்டி நம்பரை கரெக்டா சொல்லுங்க. அவர் மறுபடியும் பார்த்துட்டு, ஒன்னும் தெரியலம்மா, ரொம்ப மங்களா தெரியுது அப்படின்னு சொன்னதோட வீரா கேக்குறாங்க, சரி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வர சொல்றேன் அப்படின்ட்டு கிட்டக்க வர சொல்ல, அப்பயும் அந்த சாட்சி பார்த்துட்டு நம்பர் தெரியலன்னு சொல்றாரு. அப்ப வீரா நேரா ஜட்ஜையாவை பார்க்க, ஜட்ஜையா நினைக்கிறாரு, இவ்வளோ கிட்டக்க வர வண்டி நம்பர் கூட இவனுக்கு தெரியலையே அப்படின்னு. அப்ப வீரா மறுபடியும் அந்த காரை வர சொல்ல அந்த வண்டி பக்கத்துல வந்து நிக்குது. அப்பதான் அவர் வண்டியை பார்த்துட்டு, இப்ப நம்பர் கரெக்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்பரை சொல்றாரு. அப்ப வீரா நேரா ஜட்ஜையாவை பார்க்க, ஜட்ஜையா தலையசைக்கிறாரு. அப்ப வீரா சாட்சி கிட்ட, என்ன இந்த வண்டி நம்பர் ஒழுங்கா இப்ப தெரியுதா? அதுக்கு சாட்சி சொல்றாரு, இப்ப நல்லா தெரியுது. இது கேட்டதோட ஜட்ஜையா கோவப்படுறாரு. அப்புறமா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க கார்த்தி, போயிட்டு பைக் எடுத்துட்டு வாங்க. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வராங்க. அப்ப அந்த பைக்கு 2 பேர் உட்காந்து வந்துகிட்டு இருக்காங்க. வீரா அந்த சாட்சியை வந்து பைக்கை பார்க்க சொல்றாங்க. பைக்கு கொண்டாந்து நிப்பாட்டி போட்டுட்டு 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. வீரா நேரா சாட்சியை பார்த்து, சரி இப்ப 2 பேரும் பைக்ல போனாங்களா? அவர் சொல்றாரு, 2 பேரும் போனாங்களா? வீரா சொல்றாங்க, ஆமா 2 பேர் தான் போனாங்க. இவங்க 2 பேர்ல யாரு ஓட்டிக்கிட்டு வந்ததுன்னு சொல்லுங்க. உடனே சாட்சி வந்துட்டு, என்ன இவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்களா? இதை கேட்டதோட ஜட்ஜையாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. பக்கத்துல நிக்கிறான், பைக்கு கூட ஒழுங்கா தெரியவே இல்லை, ஆனா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. அப்ப ஜட்ஜையா கேக்குறாரு, யோ உன்னட்ட தாங்க கேக்குறான் சொல்லு. அப்ப சாட்சி வந்துட்டு, இதோ அந்த பையன்தான் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஓட்டிட்டு வந்தது கார்த்தி, இன்னொரு பையனை காமிச்சு இவன் தான் ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம வீரா நேரா ஜட்ஜையாவை பாக்குறாங்க. அப்புறமா அறிவழகனும் கண்மணியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, சாட்சியை சொதப்பிட்டானே அப்படின்னு. வீரா நேரா ஜட்ஜையா கிட்ட வந்துட்டு, ஐயா பாத்தீங்களா, பக்கத்துல இருக்கிற வண்டி நம்பர் கூட அவருக்கு ஒழுங்கா தெரியல. 2 பேர் ஓட்டிட்டு வந்தாங்க, அது கூட யாருன்னு தெரியல. ஆனா இவரு கரெக்டா எப்படி ராமச்சந்திரனோட பையன் தான் வண்டி ஓட்டிட்டு போனாங்க, அந்த வண்டி நம்பர் வரைக்கும் இவர் எப்படி சொல்றாரு சார்? இது எல்லாமே திட்டமிட்ட சூழ்ச்சி. ராமச்சந்திரன் சார் சமுதாயத்துல ரொம்ப பெரிய ஆளு, அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இது பொய் சாட்சி சார் அப்படின்னு சொன்னதோட ஜட்ஜையா நேரா சாட்சியை கூப்பிட்டு, யோ இங்க வாயா அப்படின்னு சொல்ல, அப்ப சாட்சி சொல்றாரு, சொல்லுங்கய்யா. ஜட்ஜையா கேக்குறாரு, நானாச்சும் யாருன்னு தெரியுதா? அப்ப சாட்சி சொல்றாரு, நீங்க தான்யா. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் போயிட்டு கண்ணாடிய போடு. அன்னைக்கு கண்ணாடி போட்டிருந்தியா இல்லையா? சாட்சி சொல்றாரு, இல்லையா, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும். இது கேட்டதோட ஜட்ஜையா சொல்றாரு, உன் கண்ணு தான் எப்படி தெரியும்னு இப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப சாட்சி செம இரிட்டேட் ஆகுறாரு. வீராவோட இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு நம்ம கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா இப்படி வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிப்பா அப்படிங்கிறத நம்ம கண்மணி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சாதாரண சாட்சியை வச்சே நம்ம ஈஸியா வீரா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. வீராவோட திறமைய பார்த்துட்டு கண்மணிக்கு ஷாக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து நேரா கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, ஐயா நான் போதுமான அளவுக்கு சாட்சியை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா சொன்னது பொய் சாட்சின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா ஜட்ஜையா கேக்குறாரு, அடுத்து யாரை நீ விசாரிக்கணும்னு சொல்ற? வீரா சொல்றாங்க, வடிவு. இது கேட்டதோட வடிவு வந்து நிக்கிறாங்க. வீரா நேரா வடிவை பார்த்து, சரி ராஜேஷ் இது மாதிரி விபத்து நடந்ததை சொன்னாருன்னு சொன்னீங்களே, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வடிவு சொல்றாங்க, இது மாதிரி ஒரு நாள் மாறனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னு ராஜேஷ் என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா அவங்க பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கல. நாளை பின்ன இதுவே அவனுக்கு ஆபத்தா வரும்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப வீரா சொல்றாங்க, சரி உங்க பையனை கொன்னவங்க குடும்பத்துக்குள்ள எதுக்கு நீங்க போய் இத்தனை நாள் இருந்தீங்க? அப்ப வடிவு சொல்றாங்க, அவங்களால எனக்கு ஆபத்து வரும்னு போயிருந்தேன். வீரா கேக்குறாங்க, அவங்களால ஆபத்து வரும் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிருந்தீங்களா? அப்ப வடிவு சொல்றாங்க, ஆமா அவங்க வீட்டுக்குள்ள போயிருந்தா தானே எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்ப வீரா கேக்குறாங்க, அந்த வீட்டுல யாராவது ஒருத்தன் உங்களை துன்புறுத்தி இருக்காங்களா? அதுக்கு வடிவு சொல்றாங்க, இல்லையே, அந்த வீட்டுல யாரும் என்னை கஷ்டப்படுத்தினது கிடையாது. ஆனா இந்த
வள்ளி இருக்கா பாரு, அவ மட்டும் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீரா கேக்குறாங்க. சரி, ராமச்சந்திரன் எப்படி நடந்துப்பாரு? அப்ப வடிவு டக்குன்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் நல்லா தான் என்கிட்ட பேசுவாரு. அவரு என்னைய தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதோட வீரா நேரா ஜட்ஜையாவை பாக்குறாங்க. அப்ப வடிவு சொல்றாங்க, அந்த வீட்ல வந்துட்டு எனக்கு இருக்க பயமா தான் இருந்துச்சு. அந்த மாறனோட முகத்துல எனக்கு முழிக்கவே பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தேன். வீரா கேக்குறாங்க. சரி, அந்த வீட்ல எல்லா வேலைகளையும் நீங்க தான் பாப்பீங்களா? வடிவு சொல்றாங்க. இல்ல, எனக்கு முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே பார்ப்பேன். அப்ப வீரா கேக்குறாங்க. சரி, உங்களுக்கு உங்க பையனை வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்துல உள்ளவங்க. அது தெரிஞ்சும் நீங்க அந்த வீட்ல போய் எதுக்காக இருந்தீங்க? வடிவு சொல்றாங்க. இது எல்லாமே நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப வீரா சொல்றாங்க. அது சரி, அந்த வீட்ல உள்ளவங்க உங்களை யாரையுமே துன்புறுத்தினது கிடையாது. மாறனும் உங்களை பேசினது கிடையாது. ராமச்சந்திர சாரும் உங்களை தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஆனா நீங்க வந்துட்டு அவங்க உங்களை துன்புறுத்த நினைச்சாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இருந்தேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன கதை? இது கேட்டதோட வள்ளி வள்ளி வந்துட்டு நேரா அந்த வடிவை பார்த்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. அன்னைக்கே அண்ணன்கிட்ட சொன்னேன் இவளை வீட்டுக்குள்ள விடாதுன்னு. கொஞ்சமாவது அண்ணன் கேட்டாதானே. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வடிவு அப்படி சொல்றத பார்த்துட்டு ஷாக்காயி உட்கார்ந்துருக்காரு. கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேஸ்ல ஜெயிக்க போறாளே அப்படின்னு. அப்ப வீரா நேரா அவங்கள பார்த்து, சரி, இத்தனை நாளும் அங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க, நீங்க விஷம் வச்சு குடிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சும் உங்க சாப்பாட்டை தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யாரு யாரு மேல நம்பிக்கை வச்சிருந்தா, யாரு யாரால பயந்துகிட்டு இருந்தான்னு நல்லா தெரிஞ்சிருக்குமே. இது கேட்டதோட வடிவு அப்படியே முழிக்கிறாங்க. இதை பார்த்ததோட வீரா நேரா ஜட்ஜையா பார்த்து, ஐயா, இவங்க பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற கோபத்துக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷுக்கும் ராஜேஷ் இது வரைக்கும் இவங்க கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாரு பாண்டியனுக்கும் மாறனுக்கும் முன்பகை இருந்துச்சு அப்படின்னு. இது எல்லாமே ஒரு ஜோடிக்கப்பட்ட பொய். இவங்க அவங்க பையனை காலி பண்ணவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பொய்யான சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜையா, உண்மையா சொல்லிக்கிட்டு இருந்த சாட்சியே பொய்ன்னு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் ஏன் முடிவு பண்ணணும் அப்படின்னு வீரா ரொம்ப சூப்பரா எல்லா உண்மைகளையுமே தெளிவுபடுத்துறாங்க. இதை பார்த்ததோட ஜட்ஜையாவும் உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேப்பர்ல அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே இருக்காரு, என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. கண்மணி ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆகி இருக்கிறாங்க. ராமச்சந்திரனும் ஒரு பக்கம் வீரா வந்துட்டு செம சூப்பரா வாதாடுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஒரு காலத்துல வீராவை வக்கீலாக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் வந்துட்டு வீரா தனக்காக வாதாடுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அறிவழகுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை போக போகுது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.